வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய கம்யூட்டிங் பர்பஸுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் வித் குட் மைலேஜ் அண்ட் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன தெரிந்த லைட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஹோம் ஃபைனோட ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்பர் 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோட HF டியூலக்ஸ்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது நார்மலாக அந்த ஒரு லைட்டாக கொஞ்சம் அந்த பாக்ஸி டோனில் ஒரு லீனியரான கம்ப்யூட்டர் வெஹிக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி டீசெண்டான ஒரு டோனில் இருக்குன்னே சொல்லலாம். ஆஃபீஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரியலி கேப்பபிளான ஒரு டிசைன். அது இல்லாமல் சீட்டிங், சஸ்பென்ஷன் அது மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டு, ஓரளவு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 100cc இன்ஜின். அக்யூரேட்டாக சொன்னால் 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட 7.91 bhp பவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கான நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுறது. ஃபியூல் எஃபிஷியன்சியும் 65 சொல்கிறாங்க. ஓனர் ரிப்போர்ட்டட் உங்களுக்கு நிச்சயமாக இதை விடையும் பெட்டராக தருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்றப்ப ஃபியூல் எஃபிஷியன்சியில் ரியலி இந்த ஒரு இன்ஜின் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இது வந்து சர்வீஸ் மாதிரி விஷயங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்ப்ளெண்டரோட அதே சேம் இன்ஜின் மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்காங்கன்றனால உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைபிலிட்டி, சர்வீஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளில் ஈஸியான ஒரு விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் IBS பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணிக்காங்க. இந்த வண்டியோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 110 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 805 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm. ஓவரால் டைனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 73,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 87,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள்னு சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். லிஸ்டிங் நம்பர் 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100. ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஹோண்டா தரப்புலேருந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 100ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே லீனியரான ஒரு கம்யூட்டர் டோன் தான். சொல்ல போனால் இந்த வெஹிக்கிள் வந்து மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாகவே ஃபீல் ஆகுது. பட் வண்டியோட டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சிம்பிளாக நீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு சீட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டு, சஸ்பென்ஷனாக உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. பட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபரான ஒரு டோனில் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு தான். இந்த இன்ஜினோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 7.28 bhp பவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 65 km வரைக்கும் சொல்கிறாங்கப்பா. ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுவுமே அரௌண்ட் ஒரு 65 to 67, 60 ஒரு 70 கிட்ட வரைக்கும் தாத்துக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது நீங்கள் ஒரு ஸ்மூத்தரான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். பட் ஒரு 60 to 65, 67 கூட நீங்கள் சில டைம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ரோட் கண்டிஷனுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு வெறும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 99 kg தான். நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட் பொறுத்தாலும் 786 mm தான்றப்ப உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாதிரி விஷயங்கள் 168 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ஓரளவு உங்களுக்கு வண்டியோட டைனாமிக்ஸ் இந்த இடத்துலையும் ரொம்ப ஒரு ஈஸி ஹேண்டபிளான ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிளாக இது இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 83,000 அரௌண்ட் ஒரு 84,000 கிட்ட வரைக்கும் வருதுன்னு வச்சு. இந்த வெஹிக்கிளோடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லணும் பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்
கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், மற்றபடி எல்லா விஷயங்களும் ஓகே தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்டிங் நம்பர் 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளே நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, டிவிஎஸ் தரப்புலேருந்து அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் வரக்கூடிய ஒரு கம்யூட்டர் டிசைனாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டிசைன் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு மற்ற அந்த ஒரு எஃபிஷியன்ட் கம்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய ரோடு அப்பியரன்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படின்றதே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சீட்டிங் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களில் குரலில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸும் சரி, சீட்டிங் வைஸும் சரி. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc இன்ஜின். பட் இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒரு 100cc இன்ஜின் தான். ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா 8.18 bhp ஆஃப் பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. ஓனர் ரிப்போர்ட்டர் நீங்கள் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. மைலேஜ் ரீலி இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுதுன்றத டவுட்டே கிடையாது. மைலேஜ் வேறு லெவலுங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் இந்த இடத்துல உங்களுக்கு போத் ட்ரம் பிரேக்ஸ் தான் நார்மலான எஸ்பிடி பிரேக்ஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்கோங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 112 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் வெயிட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. அப்படின்னப்போ ஹேண்டலிங் ரீலி ஈஸியாக தான் இருக்கும் போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு 175 mm கிட்ட வரைக்கும் போகுதுன்றப்போ இட்ஸ் மோர் தென் எனாஃப் தான். ஒரு 160 mm இருந்தாலே நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஒரு எனாஃபான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றப்போ ஓகே. மற்றபடி உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 84,000லேருந்து பேசிக் மாடல் ஸ்டார்டிங் ஆகுது. ஆன் ரோடு டாப் மாடல் உங்களுக்கு 89,000 கிட்ட வரைக்கும் வருது. அக்யூரேட் ப்ரைஸிங் கிடையாது, சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆன் ரோடுன்றது ஊருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாறுன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். லிஸ்டிங் நம்பர் 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் பஜாஜ் தரப்புலேருந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பஜாஜ் பிளாட்டினா 100ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அது இல்லாமல் இது ஃபியூல் எஃபிஷியன்சியில் பெஸ்ட்டுன்றது தவிர்த்துட்டு இன்னும் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதை நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல. இது வரைக்கும் பார்த்த மாதிரி இதுவுமே ஒரு நார்மலான லீனியர் டோனில் வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் வெஹிக்கிளை தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்கறது ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 102cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 7.79 bhp ஹவர்ஸும் 8.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லும் பார்த்தா பவர் வந்து மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி. அதுக்கடுத்து டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதான் ஓகேவாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 72 km இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. இன்னும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். முதல்ல இந்த வெஹிக்கிள் வந்து 90 km வரைக்கும்லாம் தரதாக சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம குறைச்சிருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் CBS மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப். ஆமாங்க, சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் அண்ட் பின்னாடி வந்து நார்மலான அந்த ஒரு கேஸ் ஃபீல்டு ட்வின் ஷாக் டோர்ஸ் கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்ன்றது ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்ச் ஆஃபர் பண்ணுதுன்றதுல டவுட் இல்லை. சீட்டிங்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரைடிங் கம்ஃபர்ட் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100ல். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 117 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm. இந்த சாலிடான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு அடித்தட்டத்துக்கான சான்சஸே கிடையாது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 84,000 கிட்ட வரைக்கும் வருது. உங்களுக்கு ஆன் ரோடு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 85 to அது மாதிரி வந்துடும். 85,000 எடுத்திங்கன்னா ஊருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு பைக்கை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் பஜாஜோட ஃப்ரீடம் 125. ஆமாங்க, இது வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி எடுத்துங்களேன். ஆமாம், யூஸ்வலான பைக்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பைக். அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு பை ஃபியூல் கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். பை ஃபியூல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஹைப்ரிட் ஃபியூல் மாதிரி. நீங்கள் உங்களுக்கு பெட்ரோலையும் ஒர்க் ஆகும், அட் த சேம் டைமில் உங்களுக்கு சிஎன்ஜிலையும் ஸ்விட்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு 2
2 ஃபியூல் டைப்பில் அட் த சேம் டைமில் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டிக்கலாம், பட் 2 ஃபியூல்லையும் இந்த ஒரு வெஹிக்கிளை ஓட்டலான்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி மூலமாக இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுக்குறாங்க. டிசைன் என்னமோ உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டோனில் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டோனில் இருக்குன்றதையும் நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டிசைன் டோன். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. மற்றபடி இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர் வைஸும் சரி, எல்இடி லைட்னிங் வைஸும் சரி, எந்த வித குறையும் இல்லாமல் நல்ல பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இதனோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணிக்காங்க. என்னதான் இதில் வந்து ஒரு 110cc இன்ஜின் 125cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் சிஎன்ஜி மோடில் போட்டு ஓட்டுறீங்கப்போ. பட் பெட்ரோல் மோடில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பவர் எக்ஸாக்ட் உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு 9.3 bhp அண்ட் 9.7 Nm ஆஃப் டார்க்கு. பட் சிஎன்ஜி மோடில் யூஸ்வலாக கொஞ்சம் பிக்கப் அண்ட் பவர் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டாப் ஸ்பீடு ஒரு 93 km/h வரைக்கும் ரீச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பெட்ரோல் மோடில் போட்டு ஓட்டுறீங்கிறப்ப பர் லிட்டருக்கு உங்களுக்கு 65 அதை மாதிரி சம்திங் தரதா சொல்கிறாங்க. ஓவராலாக ஒரு 60 to 65 kmpக்குள்ளே நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டீசெண்டான ரெடி ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்து இதில் சிஎன்ஜி மோட்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இந்த வெஹிக்கிளுடைய ஒரு ஹைலைட்டரான ஒரு திங். அந்த ஒரு சிஎன்ஜி மோடில் நீங்கள் போட்டு ஓட்டுறீங்கப்பா பர் கேஜிக்கு 100 km வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் உங்களுக்கு ரியல் லைஃப்லன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், அதில் ஃபஸ்ட்டு விஷயம் 2 kg சிஎன்ஜியை ஃபில் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஸ்டேஷனில் இருக்க அந்த ஒரு ஐடியல் அந்த ஒரு ப்ரெஷர் பார்த்தோம்னா அந்த டேங்கோடைய ப்ரெஷரோட கம்மின்றனால 2 kg ஆஃப் சிஎன்ஜி வந்து அதில் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணாலும் அப்படி இப்படின்னு இந்த வெஹிக்கிள் நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கு அந்த ஒரு டெம்பரேச்சர் அந்த ரைடிங் ஸ்டைலுக்கெல்லாம் ஒரு 80லேருந்து ஒரு 90 வரைக்கும் ரேஞ்சு தரதா சொல்கிறாங்க. அப்படின்னு தந்தால் கூட பர் கேஜிக்கு 80ன்னு தந்தால் கூட ரியலி ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா சிஎன்ஜியோடைய ப்ரைஸிங்கும் கம்மி, அதோடைய அந்த ஒரு பொல்யூஷனும் கம்மி, அது இல்லாமல் உங்களுக்கு ரேஞ்சும் இந்த அளவுக்கு பெட்டராகன்றப்போ ஓவரலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள் இந்த ஒரு பஜாஜோட ஃப்ரீடம் 125. சரி, ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் உண்டு. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு, நார்மலான அந்த ஒரு கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 149 kg. வண்டி வெயிட் கொஞ்சம் ஹெவி தான், ஏன்னா சிஎன்ஜி டேங்க் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 825 இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே நல்ல ஒரு டாலரான சீட்டுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே நல்ல ஒரு லென்த்தியரான சீட்டுமே கூட இதில் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 இட்ஸ் எனாஃப். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,12,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். கொஞ்சம் யூனிக்காக எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த சிஎன்ஜி சைடு வரலாம். இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரல. நல்ல விஷயம் தான், ஃபியூச்சர்லையும் வராமல் இருக்குன்னு நினைப்போம். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் இருந்ததை கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.